எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. ஏன் அப்படி நாங்க சொல்றோம்னா, தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாவே வந்து பிஜேபியோட எதிர்ப்பு மனநிலையில இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பிஜேபின்ற ஒரு இயக்கம் வந்து ஒரு மதவாத கட்சி. ஒரு பாசிச கட்சி. மக்கள மத ரீதியா பிளவுபடுத்தி குளிர்காயிற ஒரு கட்சி. மக்கள் விரோத நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் சுற்றுப்பயணம் போறதுனால என்ன பலன் இருக்க போகுது? கொஞ்சம் முதல் விஷயம் சிந்திச்சு பாருங்களேன். என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க? நான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா? பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சதுனால இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும் முக்கியமான சட்டங்கள் வந்து வேளாண் சட்டம் நான் கொண்டு வந்தேன். அக்னிபாத் திட்டம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? இல்ல சிறுபான்மைக்கு எதிரான சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் கொண்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? இல்ல சிறுபான்மைக்கு எதிரான முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? காஷ்மீர் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றேன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப எந்த விதமான சுய புத்தியுமே இல்லாம, யாரோ சொல்றாங்க, யாரோ ஒரு நபர் பேசுறாங்கன்றத வச்சு பேசிட்டு, அதுல பிரச்சாரத்துக்கு போறதுனால ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மக்களால் தூக்கி வீசி எறியப்பட்ட கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியும், அதிமுகவும்.